சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி, இந்த சீவக சிந்தாமணியினுடைய 37வது அமர்வு தொடர்கிறது. இந்த 37வது அமர்வில் இந்த 37வது அமர்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 268வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 268வது நிகழ்வில் எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு இந்த 37வது அமர்வை முனைவர் க. ஞானசங்கரி அம்மா அவர்கள் உரையாற்ற காத்து கொண்டிருக்கிறார். இவர் உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஆ. வீரையா வாண்டையார் நினைவு திருப்புட்பம் கல்லூரி, தன்னாட்சி, பூண்டி, தஞ்சாவூர். இவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று நாம் கடவுள் வாழ்த்து பகுதிக்கு செல்வோம். அம்மையார் தயாராக இருக்கிறாங்க. கடவுள் வாழ்த்து பகுதியை நிறைவு செய்த பிறகு நிகழ்ச்சியை தொடருவோம். அம்மா, நீங்க தொடரலாமா? வணக்கம் ஐயா. மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் மேத்த, மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் மேத்த, தாவாத இன்பம் தலை யாயது தன்னின் எய்தி, தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி, ஓவாது நின்ற குணத்து பொன்னிதி செல்வன் என்ப, ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப, தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்தும் அன்றே, தேவாதி தேவன் அவன் சேவடி சேர்தும் அன்றே. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமா கடவுளை துதித்து நாம் தொடர்கிறோம். அதுவும் சுகந்தி அம்மா வழியாக கடவுளை தொழுது நாம் இந்த நிகழ்வை தொடர்கிறோம். முனைவர் க. ஞானசங்கரி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஆ. வீரையா வாண்டையார் நினைவு திருப்புட்பம் கல்லூரி, அது தன்னாட்சியாகவும் இயங்குகிறது. இந்த கல்லூரி பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அம்மையார் அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்று சான்றோர் பெருமக்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 268வது நிகழ்வில் ஒரு அற்புதமான திருக்குறள் செய்தி உண்டு. அது என்ன அப்படி அற்புதமான செய்தி? எல்லாருமே நாம என்ன பண்றோம், எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உரிமை கொண்டாடுகிறோம். நான் தான் செய்தேன், இது என்னால் தான் நிகழ்ந்தது, இது நான் இல்லையேல் நிகழாது, இது எல்லாமே என்னால் தான் முழுமை பெறுகிறது. இப்படி நான் நான் நான், இந்த நான் நான் நான்ன்றது தான் தான் தான், இதைத்தான் திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். ஒரு தவயோகியாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுயிர்
தானார பெற்றானை, தன்னுயிர் தானார பெற்றானை, ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழு. என்ன அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். இந்த உயிர் யாருடையது? இந்த உடலில் உள்ள உயிர் என் உயிர், என்னுயிர், என்னுயிர். இந்த என்னுயிர்ன்றத தன்னுயிர்னு யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் தவயோகத்தில் ஈடுபடுவதற்கு தகுதியற்றவர். தன்னால் ஒரு செயல் நடக்கிறது என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ, நினைக்கிறார்களோ, வெளியில் கூட வெளிப்படுத்த வேண்டாம், மனதில் நினைத்தாலே அவர் தகுதியை இழக்கிறார். அதனால இந்த இரண்டையும் கடந்தவர்தான் தவ யோகியாக மாறுவார், தவம் செய்பவராக இருப்பார். அப்படிப்பட்டவரை இந்த உலகத்தில் உள்ள இந்த மண்ணில் உள்ள எல்லா உயிரும் தொழும். இதுதான் தன்னுயிர் தானார பெற்றானை, ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று 268வது திருக்குறள். இது 27வது அதிகாரமான தவம் என்னும் அதிகாரத்தின் 8வது திருக்குறள். இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். மீண்டும் சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த அவையை அம்மையார் அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா, தொடரலாம். சீவக சிந்தாமணி பன்னாட்டு கருத்தரங்கை உலக சாதனை முயற்சியாக நடத்தி கொண்டிருக்கும் சென்னை செந்தமிழ் மன்றத்தாருக்கும், அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்தாருக்கும், பேராசிரிய பெருமக்களுக்கும், ஆய்வு மாணவர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சீவக சிந்தாமணி இதுல பாத்தீங்க அப்படின்னா குணமாலையர் இளம்பகம் இன்றைய தொடக்கம். அதாவது 851வது பாடல்ல இருந்து 875வது பாடல் வரை. அதாவது இந்த குணமாலை இளம்பகம் சீவக சிந்தாமணியின் 4வது இளம்பகமாக இருக்கிறது. சீவகனானவன் காந்தர்வ தத்தையை மணந்து அவளோடு மகிழ்ந்திருக்கும் நாளில் ஒரு நாள் இளவேநீர் பருவத்தில் வேணிற்கால விழாவில் விளையாடும் பொழுது குணமாலைக்கும் சுரமஞ்சரிக்கும் சுண்ணம் காரணமாக பூசல் ஏற்பட்டது. யாருடைய சுண்ணம் உயர்ந்தது? சுண்ணம் அப்படின்னா நறுமணச் சாந்து. யாருடைய சுண்ணம் உயர்ந்தது என்று இதை அறிய தோழியருடன் சீவகனை நாடினர். இறுதியில் குணமாலையின் சுண்ணமே சிறந்தது என்பதை உள்ளடக்கியதாக இந்த இளம்பகம் அமைகின்றது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 851வது பாடல்ல தொடக்கத்துல இளவேநீர் காலம். அதாவது இந்த இளவேநீர் காலத்தில் ராசமாபுரத்து மக்கள் நீராடலை மேற்கொண்டனர். அதாவது நீராடல் விழாவில் அவர்கள் எப்படி நீராடல் விழாவிற்கு சென்றார்கள், அங்கு இருக்கக்கூடிய பொழிலை எல்லாம் எப்படி அவர்கள் கண்டுகளித்து மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை உள்ளடக்கியதாக இந்த 851 875வது பாடல் வரை இருக்கக்கூடிய செய்திகள் அதை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இளவேநீர் பருவம், அதாவது கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் இடைப்பட்ட அந்த வசந்த காலத்தை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இளவேநீர் பருவம். நமக்கே தெரியும், அந்த பொழுதுகளை பாத்தீங்க அப்படின்னா கார்காலம், குதிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேநீர், முதுவேநீர் இப்படி பிரித்திருக்கிறார்கள். அது போல இந்த இளவேநீர் காலம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பங்குனி சித்திரையை நாம இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இளவேநீர் காலம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, ஒரு ஆற்றலை தரக்கூடியதாக, ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த இளவேநீர் காலத்தில் எப்படி ராசமாபுரத்து மக்கள் அங்க இருக்கக்கூடிய சோலைகளை எல்லாம் கண்டுகளிக்க, அங்க இருக்கக்கூடிய நீரிலே எப்படியெல்லாம் நீராடுவதற்கு விரும்பினர்கள் என்பதை உள்ளடக்கியதாக இந்த பகுதி அமைகிறது. 851வது பாடல் இளவேநீர் பருவம். காசரு துறவின் மிக்க கடவுளர் சிந்தை போல மாசரு விசும்பின் வெய்யோன் வடதிசை அயனம் உண்ணி ஆசர நடக்கும் நாளுள் ஐங்கனை கிழவன் வைகி பாசரை பரிவு தீர்க்கும் பங்குனி பருவம் செய்தான்
ஐங்கணை கிழவன் அப்படின்னாவே வந்து மன்மதன், ஐங்கணைகளை தொடுக்கக்கூடிய அந்த மன்மதன், அதாவது காதல் கடவுள், ஆசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மன்மதனை அதாவது இளவேனிற் பருவத்தை வரச் செய்தான் அந்த மன்மதன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தலைவனானவன் தலைவியை விடுத்து ஊதிர் காலத்திலே பிரிந்து சென்று மீண்டும் வந்து எப்பொழுது வருவான் அப்படின்னா அந்த இளவேனிற் பருவத்தில் வருவான். அதாவது அந்த பிரிவினுடைய அந்த துன்பத்தை போக்குவதற்காக இந்த மன்மதன் இளவேனிற் பருவத்தை வரச் செய்தான் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய செய்தியாக இருக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா 852. தோடணி மகளிர் போன்ற துணை மலர் கொம்பர் கொம்பின் ஆடவர் போல வண்டும் அடைந்தன அழியிற்கு ஒழ்கி ஊடிய மகளிர் போல ஒசிந்தன ஊடல் தீர்க்கும் சேடரில் சென்று புள்ளி சிறுபுறம் தழிய தும்பி. அலி அப்படின்னா இங்க வண்டு, தும்பி அப்படின்னா தட்டான், அதாவது ஒரு பறக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சேடர் அப்படின்னா சான்றோர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஊமத்திருக்கிறார் பாருங்களேன். தோடணி மகளிர் போன்ற அந்த இளவேநீர் பருவத்துல நமக்கே தெரியும், பொதுவா செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த இளவேநீர் பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மலர் கொம்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூத்து குலுங்குறது. அது வந்து காதணி அணிந்த மகளிரை போல காட்சியளிக்கிறது அங்க இருக்கக்கூடிய பூங்கொத்துகள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த மகளிரை வந்து சேரும் அந்த ஆடவரை போல அங்க இருக்கக்கூடிய பூங்கொத்துகளில் வண்டுகள் வந்து என்ன பண்ணுதான் உட்காருக்கிறதா. இப்ப வண்டுகள் வந்து உட்காரும் பொழுது அந்த பூங்கொத்துகள் வந்து என்ன பண்ணுது, அப்படியே சரிந்து அப்படியே சாய்கிறது. அப்படி சாய்வது எப்படி அப்படின்னா ஆண்களிலிருந்து ஊடி ஒதுங்கும் பெண்களை போல. ஆண்களிலிருந்து ஊடல் மீன் சண்டை, அதாவது அந்த ஊடி ஒதுங்கும் பெண்களை போல அந்த மலர் கொத்துகள் வந்து என்ன பண்ணுதான் சாய்கிறது அப்படின்னு. இப்பொழுது வந்து என்ன பண்ணுதான் சேடர் அப்படின்னா சான்றோர். சான்றோர்கள் எப்படி அந்த ஆடவனையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறார்களோ அது போல அந்த சான்றோர் போல தும்பியானது வந்து என்ன பண்ணுதான் அந்த பூங்கொத்துக்களிலே உட்கார்ந்து அதை சரி செய்கிறது, சமன் செய்கிறது. எப்படி ஊமத்திருக்கிறார் பார்களே. அதாவது அங்க இருக்கக்கூடிய மலர் கொத்துக்கள் எல்லாம் காதணி அணிந்த மகளிரை போல காட்சியளிக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பூங்கொத்துகள் வந்து ஆடவர் வந்து உட்காருவது போல பூங்கொத்துக்களில் வண்டினங்கள் வந்து உட்காருகிறது. அது மட்டுமல்லாது என்னது ஊடி ஒதுங்கும் அந்த பெண்களை போல வந்து என்ன பண்றாங்களாம் அந்த மலர் கொத்துகள் வந்து சரிகிறது. அடுத்தது வந்து சேர்த்து வைக்கும் அந்த சான்றோர் போல தும்பிகள் வந்து என்ன பண்ணுதான் அப்படின்னா அதை சரி செய்கிறது, உட்கார்ந்து சமன் செய்கிறது அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. அடுத்தது 853வது பாடல். நாணம் மன்னிய நன்மண மங்கைய மேனி போன்றினி தாய்விரை நாரிய காணம் கால் அகிலே கமல் கண்ணிய வேணிலாருக்கு விருந்தெதிர் கொண்டதே. வேணிலான் ஆமன் மன்மதன் குறிக்கக்கூடியது வேணிலான். நாணம் மன்னிய, நாணம் இந்த இடத்துல வந்து கத்தூரி பூசப்பெற்ற மெல்லிய மங்கையரை போன்ற மேனியை உடைய சோலையாம். பாருங்க இந்த அளவுக்கு சொல்லியிருக்காருங்க. அதாவது மனம் கமடக்கூடிய அந்த மங்கையரை போன்ற மென்மையான மேனியை உடையதாக அந்த சோலை காட்சியளிக்கிறது. அப்படிப்பட்ட சோலை ராசமாபுரத்து சோலை. அந்த சோலையிலே வந்து கரிய அகிழ்மணம் கமடக்கூடிய மாலை அணிந்த அந்த மன்மதனை வந்து விருந்து வைத்து எதிர்கொண்டதாம் அந்த சோலை. மன்மதனுக்கு விருந்து வைத்து எதிர்கொண்டு வரவேற்றது அந்த சோலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 854வது பாடல். கொம்பரின் குயில் கூவுக்குடை காவியுள் தும்பி வண்டொடு தூவழி யாழ் செய்ய வெம்பு வேட்கை விரும்பிய வேணில் வந்து கும்பர் நீள் துறக்கத்து இயல்பு ஒத்ததே. கொம்பரின் குயில் கூவுக்குடை, அதாவது அங்கு இருக்கக்கூடிய மலர் கொம்புகளில் பாத்தீங்கன்னா குயிலானது கூவிக்கொண்டு இருக்கிறதா. வாவி அப்படின்னா நீர்நிலைகள், நீர்நிலைகளிலே வண்டுகளும் தும்பிகளும் தூவழி அப்படின்னா ஒரு வகையான பண், இசைப்பண், அத தூவழி இசையை பாடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல காதலரை வருத்துகின்ற காமத்தை விரும்புகின்ற இளவேனிற் பருவம் வந்தது. பார்ப்பதற்கு ராசமாபுரம்
சொர்க்கலோகம் போல காட்சியளித்தது. துறக்கம் அப்படின்னா சொர்க்கம், சொர்க்கம் போல காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த இளவேநீர் காலத்துல அங்க இருக்கக்கூடிய ராசமாபுரத்து மக்கள் எப்படி அங்க இருக்கக்கூடிய ஆற்றோர சோலைகளில் இன்பம் நுகருவதற்காக எண்ணுகிறார்கள். அந்த ஆற்றோரங்களில் இன்பம் நுகர்வதற்காக அவர்கள் எண்ணுகின்ற அந்த வேலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம இப்ப பார்ப்போம். நாக நாள்மலர் நாறு கடிநகர் ஏக இன்பத்து ராசபுரத்தவர் மாக நந்து மணங்கமல் ஆற்றையல் போகம் மேவினர் உமரக்காவினே. நாக நாள்மலர், நாகமலர் அப்படின்னாவே ஞாழல் பூ, புன்னை மரம் இருக்கக்கூடிய பூக்களை நாம் சொல்லலாம். நாள்மலர் என்றிழந்த மலர்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞாழல் பூ மனம் கமலக்கூடியதாக, அதாவது வந்து பாத்தீங்கன்னா வானளாவி அளவிற்கு மனம் வீசுகிறதாம். வானளாவி அளவிற்கு மனம் கமழ்ந்து ராசமாபுரத்தையே மனம் கமழச் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய ஆற்று படுகைகளில் எல்லாம் அந்த ராசமாபுரத்து மக்கள் இன்பம் நுகருவதற்காக அந்த சோலைக்கு செல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திய இந்த பாடல் சொல்லுது. அடுத்தது 856வது பாடல். முழவும் கண் துயிலாத முதுநகர் விழவு நீர் விளையாட்டு விரும்பினால் தொழுவில் தோன்றிய தோமரு கேவல கிழவன் மூதையில் போல் கிளர் உற்றதே. கேவல கிழவன் அப்படின்னா இந்த இடத்துல அருகதேவனை ஒரு குறிப்பதாக இருக்கிறது. இல்லற வாழ்வில் குற்றங்களை கடந்து நின்ற அந்த அருகனது முழவானது எந்த நேரமும் ஒலித்து கொண்டிருக்கிறது அந்த ராசமாபுரத்திலே. அப்படிப்பட்ட அந்த ராசமாபுரத்து மக்கள் நீர் விளையாட்டு விழாவில் ஈடுபட்டனர். நீர் விளையாட்டு விழா நடைபெற்றது அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நீர் விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஆட்டன் அத்தி, ஆதி மந்தி அவங்களுடைய நினைவு வருகிறது. ஆட்டன் அத்தி நீச்சல் நடன வீரன் அப்படின்னு சொல்லலாம். ஆண்கள் மட்டுமல்ல, சங்க இலக்கியங்களிலே பெண்களும் நீராடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திய வந்து பாத்தீங்கன்னா கடலில் பாய்ந்து விளையாடி இருக்கிறார்கள். அந்த விளையாடும் போது பூந்தாதுகள் எல்லாம் கடலில் மிதந்தன அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையில ஒரு 395வது பாடல் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சில செய்திகளை வந்து சொல்ல முடியல, கட்டுரையில பதிவு பண்ணியிருக்கேன். ஐங்குறுநூறுல பாத்தீங்கன்னா 74வது பாடல்ல பாத்தீங்கன்னா இந்த நீராடல் நிகழ்வை பத்தின செய்திகள் தான் இருக்கு. அதே போல குறுந்தொகையில 222வது பாடல், அதே போல பாத்தீங்கன்னா பரிபாடல்ல 11, 12 இந்த பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீராடல் செய்திகளை வந்து எப்படி வந்து சங்க இலக்கியங்களிலே நீராடி இருக்கிறார்கள், அந்த விழா எப்படி நடைபெற்றது, ஒரு நீராடல் விழாவினால் எப்படி மனம் மகிழ்வடைகிறது அப்படிங்கிற ஒரு செய்திகளை எல்லாம் அதுல பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அதாவது களி நீராடல், புனல் நயந்து நீராடல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீர் விளையாட்டிற்கு ஒரு வேறு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அகனானூர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, புனல் நயந்து ஆடும் அத்தி அணிநயந்து காவிரி கொண்டு ஒளித்தாங்கு. அகநானூறு 376வது பாடல்ல சொல்லப்பட்ட செய்தி. அதாவது ஆட்டன் அத்தி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க காவிரி ஆற்றங்கரையில் கழார் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து நீச்சல் நடனம் ஆடும் பொழுது காவிரி நீரிலே அடித்து செல்லப்படுவான், ஆதிமந்தி புலம்பிக் கொண்டு செல்லுவாள். இப்படியாக அந்த வரலாறு வரும். அப்ப நீர் விளையாட்டை எப்படியெல்லாம் ஆடியவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள், கழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நாம் சங்க இலக்கியங்களிலே காண முடிகின்றது. அடுத்தது 857வது பாடல்ல, வல்ல நீர் அறமங்கையர் அங்கையால் உள்ளம் கூற திமிர்ந்து வகுத்திட்ட சாந்து அல்லலாடிய யானை இழுக்கின வெள்ள நீர் வலை வெல்ல முரன்றவே. வல்ல நீர் அப்படின்னாவே கிண்ணத்துல இருக்கக்கூடிய பனி நீர்னாவே குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அங்க இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரை அங்க இருக்க மங்கையர்கள் வந்து என்ன பண்றாங்களா, தேவலோக மங்கையர்கள், தேவலோகத்து மங்கையர்கள் போல காட்சியளிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மங்கையர்கள் வந்து என்ன பண்றாங்களாம், தங்களுடைய உள்ளங்கைகளிலே அள்ளி தெளித்து அந்த சாந்து நறுமண சாந்தை அவர்கள் பூசி குளித்ததில் வந்து பாத்தீங்கன்னா அங்கு சேரெல்லாம் அப்படியே சேராக மாறியதாம். அந்த சேற்றிலே வந்து என்ன பண்ணுதான், யானையானது யானையினுடைய கால்கள் வழுக்கி ஓடுவதில்
அளவிற்கு நறுமணச் சாந்தலை பெண்கள் நீராடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது மட்டுமா, அதாவது கடல் நீரிலே பிறந்த அந்த சங்கும் வெள்ளத்தை போல முழக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. 858வது பாடல். நீந்து நித்திலம் ஊர்தி நிழல் மறுப்பு ஏந்து கஞ்சிகை வையம் இளவையில் ஓந்து காய் பொற் சிவிகை நற்போதகம் கூந்தல் மாலை குமரி பிடிக்குழாம். நீந்து நித்திலம், அதாவது நித்திலம் ஊர்தி அப்படின்னா முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தி, முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த வண்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. நிழல் மறுப்புனா யானையினுடைய கொம்பு தான், அந்த கொம்பு. ஏந்து கஞ்சிகை வையம், அதாவது கஞ்சிகை வையம் அப்படின்னா திரை அமைத்த வண்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த யானை கொம்பு ஏந்திய திரை அமைத்த வண்டிகள். இளவெயில் போந்து காய்ப்பொற் சிவிகை, அதாவது இளவெயில் போன்று ஒளி வீசக்கூடிய அந்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அந்த வண்டிகள். ஓதகம் அப்படின்னா ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. அது மட்டுமல்லாது ஆண் யானை கூட்டமும் பிடரி மயிரை உடைய பெண் யானை கூட்டங்களும் அங்கு சென்றன. அதாவது மக்கள் அந்த நீரிலே விளையாடுவதற்காக எப்படி போறாங்க அப்படின்னா, முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளோட போறாங்க. யானை கொம்புகள் ஏந்திய திரையமைத்த வண்டிகள்ல போறாங்க. அது மட்டுமல்லாது பொன் வண்டிகளை, பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளிலே போறாங்க. ஆண் யானை கூட்டமும் பெண் யானை கூட்டமும் செல்லுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா, 859வது பாடல்ல ஏறுவாரொளி ஏற்றுமினோ என கூறுவாரொளி தோடு குழைந்து வீழ்ந்து ஆறின் ஆர்ப்பொழி அஞ்சிலம் பின்னொளி மாறு கொண்டதோர் மாக்கடல் ஒத்தவே. ஏறுவாரொளி, அதாவது அங்கு நீராடல் விழாவிற்கு செல்வதற்காக அவர்கள் ஏறக்கூடியவர்கள், அந்த வண்டியில அங்க இருக்கக்கூடிய ராசமாபுரத்து மக்கள் எல்லாம் அங்கு ஏறக்கூடியவர்கள், ஏறுகின்றவர்களுடைய அந்த வண்டியில ஏறக்கூடியவர்களுடைய ஆரவார ஒளி வருகிறோம். அது மட்டுமல்லாது என்னை ஏற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி கூறுவார்களுடைய ஒளி, கூறக்கூடியவர்களுடைய ஒளி வருகிறோம். அது மட்டும் அங்கு மக்கள் எல்லாம் சிதறி ஆங்காங்கே போனதுனா அவர்களுடைய வழிபோக்கர்களுடைய ஆரவார ஒளி வருகிறோம். அது மட்டுமல்லாது அவர்கள் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய, காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பொலி வருகிறோம். இப்படியாக பார்ப்பதற்கு அந்த ராசமாபுரம் ஒரு அந்த பெரும் பேரொளியால் கடல் போல் காட்சியளித்தது. அடுத்தது 860வது பாடல். பொன்செய் வேதலை பூமரு மண்டிலம் விண்செய் வெண்குடை மிச்சமிடைந்தொளி என் செய்கோ என்று எரிந்தது இழைநிலா மண்செய் மாநகர் வட்டம் விட்டிட்டதே. பொன்செய் வேதலை வண்டியில மட்டும் போகல, திரைமைத்த வண்டிகள்ல போகல, முத்துமாலை வண்டிகள்ல மட்டும் அவங்க போகல, பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகள்ல மட்டும் போகல, அங்க இருக்கக்கூடிய, அது மட்டுமல்லாது மண்டலம் அப்படின்னா வட்டக்குடை அப்படின்னா பூ வேலைப்பாடுகள் அடைந்த பொன் பிடி, பொன்னால் செய்த அந்த குடையில இருக்கக்கூடிய பிடி, அந்த வட்டக்குடையை வைத்து பூ வேலைப்பாடுகளை அடைந்த அந்த வட்டக்குடையை கொண்டு போறாங்க. மின்செய் வெண்குடை, மின்னல் போன்று ஒளி வீசக்கூடிய வெண்மையான குடை எடுத்துட்டு போறாங்க. பிச்ச அப்படின்னா பீலிக்குடை, பீலிக்குடை எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இழை அப்படின்னா அணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாது இந்த குடைகள் மட்டுமல்லாது அணிகலன்களும் ஒளி வீசுகிறது. பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களும் ஒளி வீசுகிறது. வண்டிகளில் அலங்கரிக்கப்பட்ட அந்த முத்துமணிகளும் ஒளி வீசுகிறது. பார்ப்பதற்கு அந்த ராசமாபுரமே ஒளி வட்டமாக காட்சியளிக்கிறது. இதுல இடையில பாத்தீங்க அப்படின்னா சூரியன் என்ன பண்ணுதான் அப்படின்னா, நான் இனி என் செய்வேன், என்னுடைய ஒளி இங்க இல்லையே, நான் என்ன செய்வேன் என அஞ்சி மறைகிறது. கதிரவனுடைய ஒளி அஞ்சி மறையக்கூடிய அளவிற்கு ராசமாபுரத்து மக்கள் நீராடல் விழாவிற்கு தன்னுடைய பொன்னால் செய்த குடைகளை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். வட்டக்குடைகளை, பூ வேலைப்பாடுகள் அடைந்த வட்டக்குடையை எடுத்து செல்லுகிறார்கள். பீலிக்குடையை எடுத்து செல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாது அணிகலன்கள் எல்லாம் ஒளி வீசுகிறது. பார்ப்பதற்கு சூரிய ஒளியே அங்க உள்ளே நுழைய முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரும்
பெரும் ஆரவாரத்தோடு மக்கள் செல்லுகிறார்கள். 861வது பாடல்ல, திருந்து சாமரை வீசுவதென்கடல் முறிந்த மொய்திரை போன்ற அகிர்புகை புரிந்த தாமங்களாக அப்பூந்துகள் விரிந்து வானின் விதானித்து ஒத்ததே. திருந்து சாமரை, சாமரை அப்படின்னா அந்த வீசுதல், அதாவது வியர்வை தணிப்பதற்காக, ஈரத்தை உலர்த்துவதற்காக இந்த சாமரை வீசுவது வழக்கம். அப்ப அது போல அந்த சாமரைகளை வீசுகிறார்களாம். இந்த சாமரை எப்படி காட்சியளிக்கிறதாம்? அலைகடல் போல அந்த சாமரைகள் இருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய நறுமணம் கமலக்கூடிய அகிர் புகைகள் எல்லாம் முறுக்கிய கட்டி மாலை போல காட்சியளிக்கிறதாம். முறுக்கி கட்டிய மாலை போல அகிர்புகை காட்சியளிக்கிறது. அதே போல சாமரைகள் அலைகடல் போல காட்சியளிக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சாமரைகளை எல்லாம் வீசும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பூந்தாதுகள் எல்லாம் சிதறி வானின் அளவிற்கு நறுமணத்தை கமலக்கூடியதாக காட்சி, வானளவு உயர்ந்த நறுமணத்தை வீசுகிறது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 62வது பாடல்ல, சோலை சூழ்வரை தூங்கரு வித்திரள் மாலை ஊர்திகள் வையம் இவற்றிடை சீலக்கு அஞ்சி நற்போதகம் செய்வன நீல மேகம் நிறைந்தன போன்றவே. சோலை சூழ்வரை தூங்கரு வித்திரை மாலை ஊர்திகள், அதாவது பாத்தீங்கன்னா சோலைகள் சூழ்ந்த அருவி கூட்டம் போல, சோலைகள் சூழ்ந்த அருவி கூட்டம் போல அங்க இருக்கக்கூடிய முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகள் வரிசையாக செல்லுகிறது. அந்த வண்டிகள் செல்லக்கூடிய காட்சிகள் வரிசையாக செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாது இங்கு யானை பாகனுக்கு அஞ்சிய அந்த யானை கூட்டங்கள், அதாவது பாகன் கற்பித்த வழியில் செல்லக்கூடிய அந்த யானை கூட்டங்கள் எப்படி போகுதாம்? கார்மேகம் அணிவகுத்தது போல அந்த யானை கூட்டங்கள் செல்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வண்டிகள் வரிசையாக நிறைய வண்டிகள் பார்த்தோம், திரையமைத்த வண்டிகள் பார்த்தோம், முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட பார்த்தோம், பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகள் பார்த்தோம். அப்படிப்பட்ட வண்டிகள் எல்லாம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த முத்துமாலை வண்டிகள் எல்லாம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரிசையாக செல்லுகிறது. யானை கூட்டங்கள், ஆண் யானை கூட்டம் பார்த்தோம், பெண் யானை கூட்டங்கள் பார்த்தோம். இப்படியாக அந்த கூட்டம் எல்லாம் கூட்டம் கூட்டமாக செல்வது பாத்தீங்க, யானை கூட்டங்கள் செல்வது கார்மேகம் அணிவகுத்தது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 863வது பாடல், வழங்கு வங்க கழிங்க கடகம் அழுங்கு மாந்தர்க்கு அணிகழ பேழையும் தளங்கு வெம்மது தண்டும் தலைத்தலை குழங்கள் மாலையும் கொண்டு விரைந்தவே. வழங்கு வங்க கழிவு, அதாவது மரக்கலிங்கம் அப்படின்னாவே ஆடை அப்படின்னு சொல்றோம். விலையுயர்ந்த ஆடைகளை கலிங்கம்னு சொல்லலாம். அதே போல துகில் அப்படிங்கிறது ஆடைதான். அது மெல்லிய பட்டாடைகளை துகில் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த விலையுயர்ந்த ஆடைகளை, அதாவது மரக்கலங்கள் சுமந்து வந்த அந்த விலையுயர்ந்த ஆடைகளை, கடகம்னா பெட்டி, ஆடைகளோடு ஆடைகள் வைக்கக்கூடிய பெட்டியையும் எடுத்து செல்லுகிறார்கள். அழுங்கு மாந்தர்க்கு அணிகல பேழை, அதாவது அந்த நீர்நிலைகளை நீராடும் போது அணிகலன்களை எல்லாம் இழந்திருப்பார்கள்ல, அவங்களுக்கு கொடுப்பதற்காக அணிகலன்களையும் எடுத்துட்டு போறாங்களாம். அந்த அணிகலன்கள் வைப்பதற்கான பெட்டிகளையும் எடுத்துட்டு போறாங்க. தழங்கு வெம்மது தண்டும், அதாவது மூங்கில் குழாய்கள் நிரப்பப்பட்ட அந்த மதுவையும் அவங்க எடுத்துட்டு போறாங்க. குளங்கள் மாலையும், குளங்கள் மாலைன்னா நறுமணம் கமலக்கூடிய அந்த மாலையையும் அவர்கள் எடுத்துட்டு போறாங்க. அதாவது இந்த நீராடல் நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது பரிபாடல்லே வையை 6வது பத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த வையை நீராடலை நீராடும் பொழுது எப்படி மக்கள் வையை நீரை வரவேற்பதற்காக எப்படியெல்லாம் சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நாம் இங்கே காண முடிகின்றது. அதாவது பாத்தீங்கன்னா யானையில போவாங்க, குதிரையில போவாங்க, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நறுமண சாந்து எடுத்துட்டு போவாங்க. அதே போல அந்த நறுமண சோப்பு பெட்டி எல்லாமே எடுத்துட்டு போவாங்க. அதே போல அவர்கள் போகிற போது அந்த பீச்சு விளையாடுகிறதுக்கு அந்த நீர் பாட்டில்கள்ல எல்லாம் நீரை நிரப்பி கொண்டு அவர்கள் போய் எப்படி எல்லாம் நீரை பீச்சு கொண்டு விளையாடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திகள் எல்லாம், எப்படி நீரை வரவேற்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நாம பரிபாடல்ல பார்க்க முடிகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இங்கு இந்த ராசமாபுரத்து மக்கள் நீராடுவதற்காக அந்த வண்டிகளில் எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளில் எல்லாம் போறாங்க. அப்படி போகும்போது நறுமண சாந்தோடு என்னென்னலாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறதையும் நாம இங்க பாக்குறோம். ஆடை அணிகலன்களை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஆடை அணிகலன்கள் வைக்கக்கூடிய பெட்டிகளை எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதே போல அணிகலன்களை இழந்தவர்களுக்கு அணிகலன் தருவதற்காகவும் அவங்க போறாங்க. நறுமண மாலைகளையும் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நாம
இங்க பார்க்க முடிகின்றது. அடுத்தது 864. வாச எண்ணெயும் வண்டியுமிர் சாந்தமும் பூசு சுண்ணமும் உண்ணும் அடிசிலும் காசில் போக கலப்பையும் கொண்டு அவன் மாசில் பாசனம் வாயில் மடுத்தவே. வாச எண்ணெயும், இது மட்டுமா, நறுமணம் கமலக்கூடிய அந்த வாசனை திரவியம், வாசமிகு எண்ணெயையும் எடுத்துட்டு போறாங்க. அதே போல வண்டுகள் மொய்க்கக்கூடிய சந்தனத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அதாவது மேனியிலே பூசக்கூடிய சுண்ணம் நறுமண சாந்தையும் எடுத்துட்டு போறாங்க. உண்ணுவதற்கு உணவுப் பொருளையும் எடுத்துட்டு போறாங்க. போக கலப்பை அப்படின்னா இசைக்கருவிகளை, இன்பம் நுகர்வதற்காக இசைத்தல் வழக்கம் தானே. அப்ப அந்த இசைக்கருவிகளை வைப்பதற்காக இருக்கக்கூடிய பெட்டியை தான் என்னன்னு சொல்றாங்க, போக கலப்பை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இசைக்கருவிகளை வைப்பதற்கான அந்த பெட்டிகளையும் அவர்கள் எடுத்து செல்றாங்க. இப்படியாக ராசமாபுரத்து மக்கள் அந்த வாயிலை அடைகிறார்கள். அதாவது நறுமணம் கமழக்கூடிய எண்ணெய் எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டுகள் மொய்க்கக்கூடிய அந்த சந்தனத்தை எடுத்துட்டு போறாங்க. அது மட்டுமல்லாது மேனியிலே குளிக்கக்கூடிய அந்த நறுமண சாந்தை எடுத்து போறாங்க. உண்ணக்கூடிய உணவுப் பொருளையும் எடுத்துட்டு போறாங்க. இசைக்கருவிகள் வைக்கக்கூடிய பெட்டிகளையும் எடுத்துட்டு போறாங்க. இப்படியாக ஒரு வழியாக அவர்கள் அந்த ராசமாபுரத்து வாயிலை அடைகிறார்கள். 865வது பாடல். பாடல் ஓசையும் பண்ணொளி ஓசையும் ஆடல் ஓசையும் ஆர்ப்பொழி ஓசையும் ஓடை யானை உற்றொளி ஓசையும் ஊடுபோய் உயர் வானுலகு உற்றவே. பாடல் ஓசை, அது மட்டுமா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போறதுக்கு அந்த வழியினுடைய கலப்பை போக்கிக் கொள்வதற்காக பாடலை பாடிக்கொண்டு போகிறார்கள். பல வகையான இசைக்கருவிகளில் இசையை இசைத்து கொண்டு செல்லுகிறார்கள். ஆடிக்கொண்டு செல்லுகிறார்கள், நடனமாடிக்கொண்டு செல்லுகிறார்கள். அதே போல ஆரவார ஒளி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி ஆரவார ஒளியையும் எழுப்பி கொண்டு செல்கிறார்கள். ஓடை யானைனா முகபடாம் அணிந்தா யானை, நெற்றி பட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, முகபடாம் அணிந்த அந்த யானையினுடைய ஓசையும் செல்லுகிறது. இப்படியாக இந்த ஓசையெல்லாம் வானுலகம் வரை எட்டியது அப்படின்னு சொல்றோம். நறுமண சாந்தும் வானுலகம் வரை எட்டியது, ஓசைகளும் வானளவிற்கு எட்டியது அப்படிங்கிறத பதிவு பண்ணி இருக்கிறாங்க. 866வது பாடல். பூக்கள் நீர் விளையாடிய பொன்னுலகு ஓக்கம் நீள் விசும்பு ஊடறுத்து ஒய்யன வீக்க மாநகர் வீழ்ந்தது போன்றவன் மாக்கடல் வெள்ளம் அடுத்தவே. பூக்கள் நீர் விளையாடிய பொன்னுலகு, அதாவது பூக்கள் நிறைந்த நீரிலே விளையாடுவதற்காக அந்த விண்ணுலகமே வானை பிளந்து கொண்டு வந்ததாம். எந்த அளவுக்கு பாருங்களேன், எவ்வளவு பிரமிப்பா இருக்கு பாருங்க. விண்ணுலகமே வானை பிளந்து கொண்டு அங்கு உள்ளே வந்தது போல அந்த ராசமாபுரத்து மக்கள் நீர் விளையாட்டிற்காக செல்லுகிறார்களாம். பூக்கள் நிறைந்த நீரிலே விளையாடுவதற்காக வானை பிளந்து கொண்டு விண்ணுலகமே வந்தது போல இருக்கிறது ராசமாபுரத்து மக்களுடைய காட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இப்படியாக இவர்கள் ஆரவார ஒளியோடு அணிகலன்களோடு நறுமண சாந்தோடு இப்படி அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளோடு அந்த பொழிலை அடைகிறார்கள். மின்னும் வாழ்தடங்கண்ணிய வெம்முளை துண்ணும் வாட்டம் தனித்தளில் தூணிரத்து அன்னம் ஆட்டத்து அணிமல பூம்பொழில் என்ன வாட்டமும் இன்றி சென்று எய்தினர். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, மின்னும் வாழ்தடம், ஒளி வீசக்கூடிய பால் போன்ற கண்ணையுடைய அந்த மங்கையர்கள், தேவலோகத்து போன்ற பெண்கள் போல காட்சியளிக்கக்கூடியவர்கள், ஒளி வீசக்கூடிய கண்ணை அப்படின்னு சொல்லி நிறைய ஓமை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒளி வீசக்கூடிய வாள் போன்ற கண்ணினை உடைய அந்த பெண்கள் அவர்களுடைய மேனியினுடைய வருத்தத்தை போக்குகிறதா அந்த மலர் பொழில். அந்த பொழில் அதாவது அங்க இருக்கக்கூடிய தூணிரம் அன்னம் அப்படின்னா வெள்ளை அன்னம் அந்த வெள்ளை அன்னத்தை எல்லாம் பார்க்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வந்த வழி துன்பமே அவர்களுக்கு தெரியவில்லையாம். அப்படி ஒரு சிறப்பாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய, சிறிது கூட சோர்வில்லை. அதையெல்லாம் பார்க்கும்போது நாமளே இப்ப இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு இதமா எதையாவது பார்க்கணும் அப்படின்னா ஒரு இனிமையான ஒரு பாடலை கேட்போம். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செடி கொடி அதுல பூத்து குலுங்கக்கூடிய அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, அப்ப இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பறவை இனங்கள் இதையெல்லாம் பார்த்து அதை ரசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடும், அந்த துன்பமே மாறிடும். அப்ப அது போல அந்த வெள்ளை அன்னம் துள்ளி விளையாடிய அந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு சிறிதும் சோர்வே இல்லாது இருந்தது அந்த பொழில்.
868வது பாடல்ல அள்ளுடை குவளை கயம் நீடிய கள்ளுடை கழுநீர் புனல் பட்டமும் புள்ளுடை கனியில் பொலி சோலையும் உள்ளுடை பொலி விற்றொரு பாலலாம். அள்ளுடை குவளை கயம், கயம்னா இங்க குளம், அதாவது நீடிய கள்ளுடை கழுநீர் புனல் பட்டம், பட்டம்னா ஓடை. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கண்ணை கவரக்கூடிய அளவிற்கு, உள்ளத்தை கொள்ளை கொண்டு போகக்கூடிய அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய அழகிய குளம் இருக்கிறது. அது மட்டுமல்லாது தேன் சொட்டக்கூடிய செங்கழு நீர் பூ இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய பட்டம் அப்படின்னா ஓடை, ஓடைகளிலே செங்கழு நீர் பூ இருக்கிறது. அது மட்டுமல்லாது புல் அப்படின்னா பறவை இனங்கள், அங்கு கனிகள் எல்லாம் நிறைந்து கிடப்பதனால பறவைகள் அந்த சோலையை நாடி வருகிறது. இப்படியாக அந்த சோலை ரொம்ப சிறப்பாக காட்சியளிக்கிறது. அதாவது குளம் ஒரு புறம் ரொம்ப சிறப்பா இருக்கு, அதாவது பார்ப்பவர்களையெல்லாம் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாது அங்கு தேன் சொட்டக்கூடிய செங்கழு நீர் பூ இருக்கிறது. பார்ப்பதற்கு அந்த ஓடைகள்ல எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப மனதை கொள்ளை கூடதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது அங்கு கனிகள் நிறைந்து கிடக்கிறதுனால பறவை இனங்களுடன் கூட்டம் கூட்டமாக பறவை கூட்டங்கள் அங்கு நிற்கிறது. பார்ப்பதற்கு இந்த சோலை மிகவும் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. 869வது பாடல் செம்புற கனி வாழையும் தேன் சொறி கொம்புற பழுத்திட்டன கோளரை வம்புற கனி மாத்தொடு வார்சுலை பைம்புற பல விற்றொரு பாலெல்லாம். செம்புற கனி வாழை, அது மட்டுமா அங்க என்ன இருக்கிறது? சிவந்த தோலை உடைய செவ்வாழை ஒருபுறம் இருக்கிறது. தேன் சொட்டக்கூடிய கோளரை அப்படின்னா கொழுத்த அடிப்பாகம் உடைய மாத்தொடு, மாத்தொடு அப்படின்னா இங்க மாமரம், அதாவது கொழுத்த அடிபாகத்தை உடைய மாமரங்கள் அங்கு நிறைந்து கிடக்கிறது, கனிகளை சிந்துகின்றது. அடுத்தது வார்சுலை அப்படின்னாவே நெருங்கிய நீண்ட சுளைகளை உடைய அந்த பலாமரங்கள் நிறைந்து கிடக்கிறது. அப்போ முக்கணியும் சிறந்து விளங்கக்கூடிய அந்த ராசமாபுரம் அப்படின்னு சொல்றாங்க. சிவந்த தோழை உடைய செவ்வாழை ஒருபுறம், நெருங்கிய நீண்ட சுளையை உடைய பலா ஒருபுறம், அடுத்தது தேன் சொட்டக்கூடிய கும்புளை பழுத்திட்ட பழங்களை நிரம்பி கிடக்கின்ற மாமரங்கள் ஒருபுறம். இப்படியாக அந்த சோலை காட்சியளிக்கிறது. இதே செய்தியை நாம் நெடுநல் வாடையில் காண முடிகிறது. வளர்ந்து தலை வணங்கிய நெற்கற்றைகளை பார்க்கின்றோம். குலைதள்ளிய பாக்கு மரங்கள், குலைதள்ளிய தென்னை மரங்கள், அது மட்டுமல்லாது முசுண்டை கொடிகளும் பீர்க்கம் கொடிகளும் அங்கு நிரம்பி கிடக்கக்கூடிய காட்சியை நாம் நெடுநல் வாடையில் காண முடிகின்றோம். எண்ணூத்தி 70வது பாடல் கள்ள வானர முக்கண்ணி யூகமும் தள்ளு மானொடு வேட தொகுதியும் வெள்ளை அன்னமும் தோகையும் வேய்ந்தவன் உள்ளு மாந்தரை உள்ளம் புகற்றுமே. கள்ள வானர திருட்டு குரங்குகள், முக்கண்ணி யூகமும், கண்ணி அப்படின்னா பெண் குரங்கு, யூகம்னா குரங்கு, பெண் குரங்குகளும் தள்ளு மானொடு துள்ளுகின்ற மானினங்களும் வேழம் யானை, யானை கூட்டங்களும் வெள்ளை அன்னமும் மயில் கூட்டங்களும் அங்கு என்ன பண்ணுதான் அப்படின்னா தன்னுடைய துணையை நினைத்திருப்பாருக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த கூட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது குரங்குகள் இருக்கிறது, பெண் குரங்குகள் இருக்கிறது, துள்ளுகின்ற மானினங்கள் இருக்கிறது, தோகை விரி மயிலினங்கள் இருக்கிறது, வெள்ளை அன்னம் இருக்கிறது, யானை கூட்டங்கள் இருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் தன் துணையை நினைத்திருப்பார் உள்ளத்தில் இன்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. 871வது பாடல் கோக்கணம் கொதித்து ஏந்திய வேளன நோக்கணங் அணையார் நுகர்வு எய்தலின் தாக்கணங்கு உரையும் தடம் தாமரை பூக்கணம் பொழில் பட்டது போன்றதே. கோக்கணம் கொதித்து ஏந்திய வேளனம், அதாவது கோக்கணம் அப்படின்னா இங்க மன்னர் அரசர் கூட்டம், மன்னர் கூட்டம், அதாவது மன்னர் கூட்டம், அதாவது கொதித்து ஏந்திய அந்த வேல் போன்ற அந்த கண்ணை உடைய அந்த பெண்கள், தேவமகளிரை போன்ற அந்த பெண்கள், அவர்கள் தன்னுடைய கணவனோடு சேர்ந்திருத்ததால் இளவேநீர் பருவத்தில் சேர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது. போர் பாசறையில் பிரிந்து மீண்டும் இளவேநீர் பருவத்துல தானே அவர்கள் கூடுவார்கள். அந்த இளவேநீர் பருவத்திலே சேர்ந்து இருந்த காரணத்தினாலே அவர்கள் அழகு பெற்றவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அப்ப என்ன அப்படின்னா திருமகள் தங்கக்கூடிய இந்த தாமரை கூட்டமே வாவியை விட்டு, அந்த நீர்நிலையை விட்டு தாமரை கூட்டமே இங்க வந்தது போல இருக்கிறதா பாருங்களேன்.
தாமரை கூட்டமே வந்தது போல காட்சியளிக்கிறது அப்படின்னா திருமகள் உரையும் தாமரை கூட்டம். நீர்நிலையை விட்டு இங்க வந்தது போல இருக்கிறதாம் இந்த கூட்டங்கள் எல்லாம், இந்த பெண்கள் கூட்டங்கள் எல்லாம். ராசமாபுரத்து மக்கள் அந்த நீர்நிலையை நீராட விளையாடுவதற்காக, அந்த பொழிலையை கண்டு அங்க கழிப்பதற்காக அவர்கள் சென்ற அந்த காட்சிகள், அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை இருக்கக்கூடிய அந்த பூக்கள், அங்க இருக்கக்கூடிய மாங்கனிகள், அங்க இருக்கக்கூடிய பழாக்கனிகள் பார்ப்பதற்கு அப்படி காட்சியளிக்கிறது அப்படின்னு. அதாவது 872வது பாடல். கூறப்பட்ட கொய்மலர் காவகம் ஊறி தேன்துளி தோன்மது வார்மணம் நாரி நான்மலர் வெண்மணல் தாய்நிழல் தேரி தென்கயம் புக்கது போன்றதே. தென்கயம், கயம்னாவே குளம் தான், தெளிந்த நீரை உடைய குளம் அப்படின்னு சொல்லலாம். கூறப்பட்ட கொய்மலர், இவ்வளவு நேரமாக சொன்ன அந்த மேலே கூறப்பட்ட அந்த பொழிலானது, அந்த சோலையானது எப்படி இருக்கிறது அப்படின்னா, நறுமணம் கமழக்கூடிய வானளாவி அளவிற்கு மனம் வீசக்கூடிய அளவிற்காக இருக்கிறது அந்த சோலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய அந்த வெண்மணல் பகுதி எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாக, ஒரு தெளிந்த குளம் எப்படி ஒரு குளிர்ச்சி, அதுக்கு பக்கத்துல போய் நின்னா எப்படி ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துமோ, அது போல அந்த பொழிலானது, அந்த சோலையானது ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோலையில் குணமாலையும் சுரமஞ்சரியும் அந்த பொழிலில் காத்திருக்கிறார்கள். அதாவது பார்த்தோம் அப்படின்னா, குணமாலை அப்படின்னா குபேர மித்திரனுடைய மகள், சுரமஞ்சரி அப்படின்னா குபேர தத்தனுடைய மகள். இருவரும் பெரும் வணிகக்குடியில் பிறந்தவர்கள், சிறந்த நட்பினல், சிறு வயதிலிருந்து ஒன்றாக பயணம் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சில, அதாவது கேள்வி கேட்டு விடை சொல்லும் பொழுது சில தாறுமாறாக அவர்களுக்கு சிறு வயதில் இருந்தது வருவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இப்படி ஒரு வயது வந்த ஒரு நிலையில் அவர்கள் அந்த சோலையிலே வீற்றிருக்கும் பொழுது சுண்ணம் காரணமாக என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இப்ப பார்க்க போறோம். 873வது பாடல்ல, காவிர் கண்ட திரைவளை தாயிடை மேவி விண்ணவர் மங்கையர் போன்றுதம் பூவையும் கிளியும் மிளற புகுந்து ஆவியம் துகிலார் அமர்ந்தார்களே. காவிர் கண்ட திரைவளம், அதாவது கண்ட திரை அப்படின்னாவே பல வண்ண திரைகளை அமைத்திருக்கிறார்கள். இந்த சோலையிலே பல வண்ண திரைகளை அமைத்து அந்த சுரமஞ்சரியும் குணமாலையும் காத்து கிடக்கிறார்கள். எப்படி காட்சியளிக்கிறார்கள்? விண்ணுலக மங்கையர் போல, தேவ மங்கையர் போல காட்சியளிக்கிறார்கள். அதே போல பூவையும் கிளியும், பூவை அப்படின்னா நாகன வாய்ப்புள், மைனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மைனா, அதுவும் கிளியும் போல தன்னுடைய மழலை மொழியில் பேசுவதற்காக அவர்கள் காத்து கிடக்கிறார்கள். ஆவியம் துகிலார், ஆவியம் துகில்னா இங்க ஆடை, ஆவியம் துகில் பாலாவி போன்ற, பாலாவி அப்படின்னா மெல்லிய ஆடைகளை உடுத்திருக்கிறார்கள். மெல்லிய ஆடைனாவே விலை உயர்ந்த ஆடை அப்படின்னு சொல்லலாம். துகில் அப்படின்னாவே பட்டு போன்ற மெல்லிய ஆடைகளே தான் துகில். இதே போல பாத்தீங்கன்னா புறநானூற்றிலே 383வது பாடல்ல பாத்தீங்கன்னா பாம்பு தோல் ஆடை அப்படிங்கிற ஒரு செய்திகள் எல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. தழை ஆடை, அதே போல மூங்கில் புறத்தோல் ஆடை, இதெல்லாம் ஆடையினுடைய ஒரு வகையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் சங்க இலக்கிய மகளிரே சங்க காலத்திலே ஆடைகள் எல்லாம் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த குணமாலையும் சுரமஞ்சரியும் அந்த சோலையிலே காத்து கிடக்கிறார்கள். எப்படின்னா தேவலோக மங்கையர் போல காட்சியளிக்கிறார்கள். பாலாவி போன்ற ஆடையை, மெல்லிய ஆடையை உடுத்தி தேவலோக மங்கையர் போல காட்சியளிக்கிறார்கள். 874வது பாடல். பவ்வநீர் பவள கொடி போல்பவள் மவ்வளம் குழலாள் சுரமஞ்சரி கொவ்வையங்கனி வாய் குணமாலையோடு எவ்வம் தீர்ந்திருந்தாள் இது கூறினாள். பவ்வ நீர் பவள கொடி போல்பவள், கடல் நீர் போன்று, கடல் நீரிலே தோன்றிய பவளம் போன்ற மேனியை உடைய அந்த பவ்வம்னா முல்லை, முல்லை மலராய் சூடிய அந்த சுரமஞ்சரி. சுரமஞ்சரியினுடைய அழகு எப்படி இருக்கிறது? முல்லை மலரை சூடிய பவளம் போன்று ஒளி வீசக்கூடிய மேனியை உடைய அந்த சுரமஞ்சரி. கொவ்வையங்கனி வாய் குணமாலையோடு, கோவை படமொத்த அந்த வாயை உடைய அந்த குணமாலையோடு பேசுவதற்காக தன்னுடைய வருத்தம் தீர்ந்து, வருத்தம் வந்த வழி வருத்தம் தீர்ந்து என்னது அவர்கள் காத்து கிடக்கிறார்கள் அந்த சோலையிலே.
75வது பாடல். தூமம் சூடிய தூந்துகில் ஏந்து அழ்குள் தாமம் சூடிய வேல்தடங் கண்ணினாள் நாமம் சூடிய நன்னுதல் நீட்டினாள் காமம் சூடிய கண்ணொளிர் சுண்ணமே. அதாவது அகிர்புகை தாங்கிய தூய்மையான ஆடை, புகழ்ன ஆடை முன்னாடியே பார்த்த செய்திதான். அப்ப தூய்மையான ஆடையை அணிந்த அந்த குணமாலை, அதே போல வேல் போன்ற கண்ணை உடைய அந்த குணமாலை, அழகிய நெற்றியை உடையவள், அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த குணமாலை கண்ணொளிர் சுண்ணமே, கண்ணொளிர், கண்ணுக்கு ஒளி தரக்கூடிய அந்த நறுமண சாந்தம், அந்த சுண்ணத்தை என்ன பண்றா அப்படின்னா அவளிடம் மீட்டுகிறாள். குணமாலை சுரமஞ்சரியிடம் சுண்ணப்பொடியை மீட்டுகிறாள். 876 இதோட முடியுது. சுண்ணம் என்பதோர் பேர் கொடு சோர்குழல் வண்ண மாலை நுசுப்பு வருத்துவாள் எண்ணி வந்தன கூறிவையோ என நன்னி மாலையை நக்கணல் என்பவே. அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா, இதை நீட்டின உடனேயே சுரமஞ்சரி என்ன சொல்றா அப்படின்னா, அதாவது சரிந்த கூந்தலை உடைய அழகிய குணமாலையே, என்னுடைய சுண்ணப்பொடி போல உன்னுடைய சுண்ணப்பொடி ஆகுமா? உன்னுடைய சுண்ணப்பொடியானது மெல்லிடையை வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேலி செய்றா, கிண்டல் செய்றா. யாரு அப்படின்னா சுரமஞ்சரி குணமாலையை. அடுத்தது யாருடைய சுண்ணம் சிறந்தது என்பதனை கூறக்கூடியதாக அடுத்த பகுதி இருக்கிறது. இப்ப நம்ம தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா, இளவேநீர் காலத்தில் வேநீர் காலத்தை எப்படி ராசமாபுரத்து மக்கள் எப்படி வரவேற்றார்கள், மன்மதனுக்கு விருந்து வைத்து வரவேற்றார்கள். அது மட்டுமல்லாது அவர்கள் நீரிலே விளையாடுவதற்காக ஆட்டமும் பாட்டத்தோடு அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளோடு எப்படியெல்லாம் சென்றார்கள். நறுமண சாந்துகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வண்ண குடை பிடித்து எப்படியெல்லாம் சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அது மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய சோலைகளிலே பூத்து குலுங்கக்கூடிய அந்த பூக்களுடைய சிறப்பையும், அதுல இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அன்னங்களும் மயில் தோகை விரித்த மயில்களும் யானை கூட்டங்களும் பெண் குரங்குகளும் ஆண் குரங்குகளும் நிரம்பி வழியக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இறுதியாக அந்த பொழிலே குணமாலையும் சுரமஞ்சரையும் வீற்றிருந்த ஒரு காட்சி, அவர்கள் எவ்வளவு அழகுடையவர்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். அவர்கள் சுண்ணத்தின் காரணமாக அவர்களுடைய மனம் எவ்வளவு வேறுபாடு ஏற்படுகிறது என்பதோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இதுவரையிலும் பார்த்த ஒரு பகுதிகளை ஒரு சின்ன ஒரு கவிதையாக படித்திருக்கிறேன். வசந்த கால பயணம் இது. துளிர்க்கும் இலைகளில் தும்பிகள் யாழிசைக்க வண்டுகள் வலம் வந்து தண்டுகளில் தலை தூக்க பெண்டுகளெல்லாம் சில்லென்ற நீரை அள்ளி தெளித்து ஆற்றிலே நீராட அணிகள பெட்டியோடு ஆடல் பாடலுடன் முத்துப்பல்லக்கில் முகமலரச் சென்றார்களே, முகமலரச் சென்றார்களே. அது மட்டுமா, யானையில் சேனைகளோடு பொன்னொளி வண்டியில் விண்ணொளி கேட்க வண்ணக்குடையால் கதிரவனை வழி மறித்தார்களே, வழி மறித்தார்களே. சோலை குயில்கள் வாழையை வாழ்த்த பலாவின் பலரசம் பறவையை பசி ஆற்ற ருசியான மாங்கனிகளை ருசியாய் தின்றதே குருவி கூட்டங்கள், குருவி கூட்டங்கள். தோகை மயில்கள் வாகை சூட வானரங்களை வரவேற்று துள்ளும் மானொடு வெள்ளை அன்னமும் வேடிக்கை காட்டியது, வேடிக்கை காட்டியது. சொக்கிய வேளையில் கண்ணொளி தரும் சுண்ணத்துடன் சுழன்றார்களே சுரமஞ்சரியும் குணமாலையும், சோலையில் சுழன்றார்களே சுழன்றார்களே. நலந்தரும் நறுமணச் சாந்தால் நலிந்தார்களே, மனம் மெலிந்தார்களே, மனம் மெலிந்தார்களே என்று கூறி வாய்ப்பினை நல்கிய உலக பொதுமறையை உவப்புடன் சொல்லி வியக்க வைத்த ரமேசையா அவர்களுக்கும், உள்ள கருத்துக்களை உலக சாதனையாக்கிய உலக சாதனை புத்தக நிறுவனத்தாருக்கும், சிந்தாமணியை சிந்தாது கோர்த்து கொடுக்க இருக்கின்ற பேராசிரிய பெருமக்களுக்கும், அனுதினமும் மகமகிழ்வோடு அசை போட்டு கொண்டிருக்கின்ற ஆர்வலர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.
ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப அற்புதமா உங்களுடைய கவிதை. என்ன காரணம்னா, அதுல ரொம்ப தோய்ந்து இருக்கிறீங்க. அதனாலதான் அந்த கவிதையே வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி விளக்கங்கள். ஐங்கணை கிழவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, மன்மதனை இங்கே அழகுபடுத்தி காட்டி, அதைவிட அழகாக இன்னும் அந்த இளவேனிற் பருவத்தில் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறீங்கம்மா. வண்டுகள் சுமை தாங்காத மலர்க்கொம்ப அந்த தும்பி எப்படி சமன் செய்தது அப்படின்ற அந்த அற்புதமான ஒரு உவமையோட அந்த பாடல் அமைந்திருப்பதை எடுத்து காட்டியிருக்கிறீங்க. எங்கும் நிறைந்த நறுமணப் பொடி, அதுவும் சொர்க்கமானது. இந்த காட்சிகள் எல்லாம் கொண்டு பார்த்தா சொர்க்கம்தான் ராசமாபுரம். இளவேனிலுடைய இன்பம் எப்படிப்பட்டது, இதையெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. நீர்விழா பற்றி சொல்லும்போது மகளிர் நீராடல், பெரும்பாலும் மகளிர் தான் நீராடுவாங்க. சங்க இலக்கிய காட்சிகள் எல்லாம் வர்றது முழுக்க மகளிர் நீராடல். அதுல மகளிர் மகளிரை ஆபத்துல இருக்கும்போது காப்பாற்றுகிற தலைவனா தான் நாம பார்த்திருக்கிறோம் அக இலக்கியங்கள்ல. அப்படி நீராடலை பற்றி ரொம்ப அற்புதமா நற்றிணையில இருந்தோம், அகநானூர்ல இருந்தோம், நிறைய செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. மகளிர் நீர் விளையாட்டு, அதை தொடர்ந்து முத்து ஊர்திகளும் பொன் பல்லக்குகளும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னா, ஒளி வெள்ளத்தில் ராசமாபுரம் எப்படி ஜொலித்தது அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. லயம் தவறாத சாமரைகள் அப்படின்றதையும் ரொம்ப அழகா இங்க எடுத்து காட்டியிருக்கிறீங்க. கார்மேகங்களின் அணிவகுப்போ, அதாவது கார்மேகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்தாற் போல இருக்கின்ற அந்த காட்சி 862வது பாடல் வழியா ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. ஆடைகளும் ஆடை பேழைகளும், ஆடைய பாதுகாக்கக்கூடிய பேழைகள் எப்படி இருக்கின்றன, நகர்வாயில் திரண்ட மக்களினுடைய காட்சி எப்படி இருக்கின்றன, இதையெல்லாம் ரொம்ப அழகா எடுத்துக்காட்டி, விண்ணுலகை எட்டிய ஓசை, இது நில உலகத்துல நிகழ்கிற ஒன்று விண்ணுலகை எட்டியது அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. மக்கள் வெள்ளம், அதுவும் விண்ணுலகமானது அப்படியே பூத்து நிறைந்த நீரில் விளையாடுவதற்கு எப்படி இருக்கின்ற அந்த காட்சி அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. அதுக்கு மட்டும் இல்லாம அழகு மிளிரும் பொழில்கள் எப்படி, அந்த கயம் அப்படின்னும் போது அதற்குரிய சொல்லையும் ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. அதோடு கனி தரும் மரங்களினுடைய வகைகள் என்னென்ன ரொம்ப அழகா இங்க சொல்லியிருக்கிறாங்க. முக்கணிகளையும் அந்த பாட்டிலேயே கொண்டு சேர்த்து இருக்கிறாங்க. அந்த முக்கணிகளும் அங்க ரொம்ப அழகா இருக்கு. அதோட பல கனிகளும் அதுல நிறைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது துணையை நினைத்திருப்பார் உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த குரங்குகளினுடைய காட்சிகளை கொண்டு ரொம்ப அற்புதமாக இந்த செய்திய கொடுத்திருக்கிறீங்க. பேரழகு மிக்க தாமரை பூக்கூட்டங்கள், அதுவும் தாமரை குளம்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல பூக்கணம் பொழி பட்டது போன்றதே, அப்படிப்பட்ட அந்த குளமே இங்க பூவில் இருக்கின்ற அந்த தேவதைகள் எல்லாம் அப்படியே வேற இடத்துக்கு போன மாதிரி இந்த இடத்துல இருக்கிற அந்த பேரழகு காட்சிகளை எல்லாம் மன்னனுக்காக எப்படி இவர்கள் திறத்தை மேற்கொள்பவர்கள் அப்படின்றத எடுத்து காட்டியிருக்கிறீங்க. குளிர்ச்சி பொருந்திய பொழில் எப்படி தேரி தென்கயம் புக்கது போன்றதே அப்படின்றத ரொம்ப அற்புதமா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. குணமாலை சுரமஞ்சரி என்னும் தேவ மகளிர் எப்படி இருக்கிறாங்க
அவர்களுடைய உடை எப்படி இருக்கிறது அப்படின்றத ரொம்ப அற்புதமா எடுத்து காட்டியிருக்கிறீங்க. அதுலயும் இந்த பாம்பு தோலாடை எல்லாம் சங்க இலக்கியத்துல அது பேரு குறிக்க மறந்துட்டேன். ஆனா 383வது பாட்டு அப்படின்றத மட்டும் குறிச்சேன். இதெல்லாம் ரொம்ப அழகா ஒப்பிட்டு காட்டி, சுரமஞ்சரி குணமாலை எடுத்து கூறியது என்ன? மாலை தந்த அந்த சுண்ணப்பொடி விளையாட்டு எப்படி காமம் சூடிய காணொளிர் சுண்ணமே அப்படின்னு சொல்லி முடிகிற அந்த முடிவு எப்படி அமைந்தது என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறீங்கம்மா. சான்றோர் பெருமக்களே, ஒரு 4 நிமிடம் பேசலாம். சக்கரவர்த்தி ஐயா பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். மிக்க நன்றி. நமது இறையிலே ஞான சங்கரை தான் அவங்க சொல்ல போனீங்கன்னா அந்த புலவரை பற்றி சொல்லணும்னா மிக அழகாக தயார் செய்து கொண்டு வந்து மிக அழகாக சிறப்பாக ஒன்று விட்டு ஒன்றாக அப்படி ஓடிக்கொண்டே இருந்தார்கள். உண்மையில பார்க்க போனீங்கன்னா இவ்வளவு அழகாக எப்படி திருத்தத்தை வர்ணித்தாரோ அதை விட இவர்களும் மேலும் சிறப்பாக மிக நன்றாக விளக்கினார்கள். அங்கனும் நான் கேட்டு வரும் பொழுது மனதில் ஒன்று தோன்றியது. திருத்தக்க தேவர் முனிவராக இருந்தவர். அவர் இங்கனமாக இன்ப நுகர்ச்சி பற்றி இங்கு அழகாக வர்ணிக்கின்றாரே, தன்னை மறந்து விட்டாரோ, தன் நிலையை மறந்து விட்டாரோ என்று இருக்கும் பொழுது 856வது பாடல் முன் வந்தது. முழவங்கண் துயிலாத முதுநகர் விழுவு நீர் விளையாட்டு விருப்பினால் தொழுவில் தோன்றிய தோமொரு கேவல கிழவன் மூதையில் போல் கிளர்வுற்றதே. அந்த அருகப்பெருமானுடைய சமோசரண சிறப்பை உடனே கொண்டு வந்தார். நான் அப்படியே மனசுல வந்ததுங்கன்னா அப்படியே மூழ்கி போயிட்டாரா, இந்த இன்பத்திலே போகத்தின் முற்றும் துறந்த முனிவர் எங்கனும் ஆகிவிட்டார் என்று தோணும் பொழுது இந்த பாடல் சிறப்பாக அமைந்தது. இதை யாரேனும் ஆய்வு செய்ய விருப்பம் இருந்தால் மேருமந்திர புராணம் என்று ஒரு புராணம் உண்டு. அதிலே சமோசரண சருக்கம் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இங்கு தோமரு கேவல கிழவன் மூதையில் என்று சொல்லும் பொழுது அந்த அருகப்பெருமானின் சமோசரண சருக்கம், சமோசரணா எல்லா உயிர்களுக்கும் அங்கு சம. ஏதாவது பார்த்தீங்கன்னா அரசன் ஆண்டி என்ற வேறுபாடு இல்லாமல் விலங்குகளும் அங்கே 12 கணங்களில் அமைகின்றன. அந்த 12 கணத்துக்கு கணபதியாக அருகப்பெருமான் தோன்றும் என்பதை உடனே அவர் கொண்டு காட்டினார். இதுல மிக பெரும் சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த முதுநகராகிய அந்த ராசமாபுரத்தில் இருக்கின்ற இந்த இளவேனில் விழாவானது உடனே அதுக்கு ஈடாக அந்த சமோசரண சிறப்பை எடுத்து காட்டினார். இதை விட பெருசா வர்ணிக்கவே முடியாது என்னை பொறுத்தவரையில. அதால நான் புலவ பெருமக்களை வேண்டிக் கொள்கின்றேன், மேருமந்திர புராணத்திலே சமோசரண சருக்கத்தை படித்து பார்த்தீங்களான்னா அதனுடைய சிறப்பு மேலும் நன்றாக விளங்கும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. இந்த எங்கமாக வாய்ப்பு கொடுத்திருக்க அவங்களை நன்றி சொல்லுகின்றேன். மறுபடியும் ஞானசுந்தரி அம்மையரை மிகவும் பாராட்டுகின்றேன். இவர்கள் போன்ற சிறந்த புலவர்கள், தமிழ் ஆசிரியர்கள் இருப்பது தமிழ்நாட்டுக்கு பெரிய என்ன சொல்லணும் கௌரவம் என்று சொல்ல வேண்டியிருக்கு. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சான்றோர் பெருமக்களே, ரொம்ப அழகா இன்றைய நிகழ்வு. அதுவும் நம்ம பார்க்கும்போது அம்மையார் அப்படியே மடை வெள்ளம் என அப்படியே தொடர்ந்தாங்க. சீவக சிந்தாமணியினுடைய 37வது அமர்வு மிக அற்புதமாக அம்மையார் நிறைவு செய்திருக்கிறாங்க. அம்மையார் அவர்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இங்கு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. தங்கள் பணி தொடரட்டும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த அமர்வுக்கு செல்கிறோம்.